தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழில் பெரும் துயரம். உயர்தர பரீட்சையில் 3A பெற்ற யாழிந்த கல்லூரி மாணவன் திடீர் மரணம். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணி புறக்கணிப்பு. எனக்கு சவால் விடுங்கள், சுகாதார அமைச்சர் கடும் விசனம். வவுனியாவில் கஞ்சாவுடன் கைதான 2 போலீசார். யாழில் கைக்குண்டுடன் கைதான இளைஞர். கிளிநொச்சியில் 2 இளைஞர்களை பலி கொண்ட கோர விபத்து. வெளிநாட்டு சுற்றுலா பெண் மீது பாலியல் வன்கொடுமை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627981111. தொடர்பென விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் 3A சித்தியடைந்த யாழ்ப்பாணம் யாழ் இந்து கல்லூரி மாணவன் சுகவீனம் காரணமாக மரணமடைந்துள்ளமை பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இணுவில் பிரதேசத்தை சேர்ந்த குறித்த மாணவன் உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் 3A சிறப்பு சித்தி பெறுபேறு பெற்ற லவன் அக்சயன் எனும் மாணவரே இன்று உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். அண்மையில் வெளியான 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 3A சித்திகளை பெற்றிருந்தார். யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியிலிருந்து தோற்றி கணித பிரிவில் 3A சித்திகளை பெற்று யாழ் மாவட்ட ரீதியில் 24வது இடம் பிடித்து சாதித்திருந்தார். இந்நிலையில் மாணவனின் மரணம் பாடசாலை சமூகத்தில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ பயிற்சிகளை நிறைவு செய்த வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்கும் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பானது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அடிப்படையற்ற ஒன்று என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். எனவே இதில் ஏதேனும் சிக்கல்கள் காணப்படின் நோயாளிகளின் உயிரை பிணை கைதிகளாக்காமல் நீதிமன்றத்தின் ஊடாக பிரச்சினையை தீர்த்துக் கொள்ளுமாறு அவர் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு அறிவித்துள்ளார். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து இன்று கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நியாயமான காரணங்களுக்காக பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுமாயின் நம்மால் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஆனால் இது விவாதிப்பதற்கு கூட விடயம் ஏதுமில்லாத அடிப்படையற்ற ஒரு பணி புறக்கணிப்பு ஆகும். என்னுடன் பிரச்சினை இருக்குமாயின் எனக்கு சவால் விடுங்கள். அதற்கு சிறந்த வழி நோயாளிகளின் உயிர்களை இதில் சிக்க வைக்காமல் அவர்களை இதிலிருந்து விடுவிப்பதாகும். பயிற்சி நியமனங்களை வழங்குவது சட்டவிரோதமானது என கருதினால் சிறந்த வழி எனக்கு எதிராக நீதிமன்றம் செல்வதாகும். அப்போது நான் ஒரு தரப்பாகவும் நீங்கள் ஒரு தரப்பாகவும் இருந்து இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியும். எனவே அமைச்சருடன் உள்ள முரண்பாட்டிற்காக மக்கள் மீது பாரத்தை சுமத்த வேண்டாம் என தெரிவித்தார். இதேவேளை பயிற்சி வைத்தியர்கள் அரசாங்க சேவையில் இணைவதற்காக விண்ணப்பிப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடையவிருந்த நிலையில் அதனை எக்காரணம் கொண்டும் நீட்டிக்கப் போவதில்லை என அமைச்சர் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தார். இதற்கமைய இனிமேல் தாமாக விண்ணப்பித்தாலும் அரசாங்க வைத்தியசாலையில் பணியாற்றுவதற்கோ அல்லது சம்பளம் பெறுவதற்கோ வாய்ப்பு கிடைக்காது என்றும் சுகாதார அமைச்சர் இதன்போது மேலும் தெரிவித்திருந்தார். வவுனியாவில் கஞ்சாவுடன் 2 போலீசாரை கைது செய்துள்ளதாக இரட்டை பெரியகுளம் போலீசார் தெரிவித்தனர். இரட்டை பெரியகுளம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விற்பனைக்காக 1 கிலோ 970 கிராம் கஞ்சாவினை கொண்டு சென்ற வேளை 2 போலீசாரையும் கைது செய்துள்ளதுடன் அவர்களிடமிருந்த கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட இருவரும் சாய்ந்தமருது மற்றும் மஸ்கலி ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களில் ஒருவர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞரே மருதனார்மடம் பகுதியில் வைத்து நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைக்குண்டுடன் கைது செய்யப்பட்ட இளைஞன் மேலதிக விசாரணைகளுக்காக சுன்னாகம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். கடந்த 26ஆம் தேதி பண்ணை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞன் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தி அவரை காயப்படுத்தியதுடன் மோட்டார் சைக்கிளையும் கொள்ளையிட்டு சென்ற கும்பலில் ஒருவராக இளைஞன் செயற்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் வன்முறை கும்பல் ஒன்றின் முக்கிய உறுப்பினராக செயற்படும் இந்த இளைஞருக்கு அண்மையிலேயே திருமணம் நடைபெற்றுள்ளதுடன் அவர் தற்போது மருதனார்மடம் சந்தையில் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மாத்தறை வெலிகம பகுதியில் துருக்கி நாட்டு பெண் ஒருவர் நேற்று பாலியல் வன்புணர்விற்கு உள்ளாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. அத்துடன் அவரிடமிருந்து பணமும் திருடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 2 சுற்றுலா வழிகாட்டிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெலிகமாவில் உள்ள விருந்தகம் ஒன்றில் தங்கியிருந்த 31 வயதுடைய துருக்கி நாட்டு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 2 சுற்றுலா வழிகாட்டிகளும் அந்த பெண்ணுடன் ஒரு மதுபானகத்திற்கு சென்று மது அருந்தியுள்ளனர். அதன் பின்னரே அவர்கள் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் தற்போது மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்காக மாத்தறை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட குறித்த சுற்றுலா வழிகாட்டிகள் அந்த பெண்ணின் ATM அட்டையை பயன்படுத்தி அவரது கணக்கிலிருந்து 1,14,000 ரூபாய் பணத்தையும் திருடியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வவுனியா மகாரம்பை குளம் பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்ட சடலத்தை மீள அகழ்ந்தெடுத்து சடலத்தின் தலையை இனம் தெரியாத கும்பலொன்று அகற்றி சென்றதுடன் தலையில்லா முண்டத்தை வெளியில் வீசி சென்றுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வவுனியா மகாரம்பை குளம் பகுதியில் 3 மாதங்களுக்கு முன்னர் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அகால மரணமடைந்திருந்தார். இந்நிலையில் அவரது சடலம் மரண விசாரணைகளின் பின்னர் கருப்பாணிச்சான் குளம் பயாணத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் அண்மையில் உயிரிழந்த ஒருவரின் இறுதிச் சடங்கு குறித்த மயானத்தில் இடம்பெற்ற போது அந்த பகுதியிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனையடுத்து இறுதி சடங்கில் கலந்து கொண்டவர்கள் அப்பகுதிக்கு சென்று பார்வையிட்ட போது அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்ட சடலத்தை மீள அகழ்ந்தெடுத்த இனம் தெரியாத கும்பல் அதன் தலையை அகற்றி எடுத்து சென்றதுடன் தலையில்லா முண்டத்தை வீசப்பட்டிருந்ததை அவதானித்துள்ளனர். இது தொடர்பில் உயிரிழந்த இளைஞனின் பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து பெற்றோர்கள் அது தொடர்பில் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். பில்லி சூனியம் செய்பவர்கள், புதையல் தோண்டுபவர்கள், அகால மரணமடைந்த இளையோரின் தலைகளை வைத்து தமக்கான பூஜைகளை செய்கிற பழக்கம் இருப்பதனால் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் இந்த செயலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பாக வவுனியா குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் தர்மபுரம் போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் கோர விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு 10ஆம் வீதி வழியாக சென்று கொண்டிருந்த மோட்டார் கிரேடர் வாகனத்துடன் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 19 மற்றும் 18 வயதுடைய 2 இளைஞர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உயிரிழந்த இளைஞரின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தர்மபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.